Hey guys. Hey guys, welcome back to our channel. So இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா அல்டிமேட் பிளெண்டர் பிகினர் டியூட்டோரியல் சீரிஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல வந்து இது வந்து 3வது வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து வியூ போர்ட்டை பற்றி போட்டிருப்பேன். இன்னொரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் பற்றி போட்டிருப்பேன். ஸோ இது ரெண்டுத்தையும் பாருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பிளெண்டர் நேவிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம பிளெண்டர் நேவிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிளெண்டர் நேவிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஜென்ரலாக நேவிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். ஸோ இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ நேவிகேஷன் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஸோ லைக் ஏ பி அப்படின்னு சொல்லி 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஏலேருந்து பிக்கு எப்படி ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 3D நேவிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லைக் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், வியூ போர்ட் அப்படிங்கிறது என்டையர் 3D வேர்ல்டை நமக்கு காமிக்குது. ஸோ நம்ம வந்து அந்த 3D வேர்ல்டை பார்க்குறோம். ஸோ நம்ம அந்த 3D வேர்ல்டுக்குள்ள எப்படி போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு 3D நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிளெண்டர்ல மட்டும் இல்லை, எல்லா 3D சாஃப்ட்வேர்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த 3D நேவிகேஷனை 3 மேஜர் கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா வந்துட்டு ஜூம் இன் பண்ணி பார்க்கறது, அதாவது அந்த 3D வேர்ல்டுக்கு உள்ளே போய் பார்க்கறது எப்படி அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா பிளெண்டரில், ஸோ இதில் இந்த பூத கண்ணாடி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சிம்பிள் தான் வந்துட்டு ஜூம் இன் பண்ணி பார்க்கறதுக்கான ஆப்ஷன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ஜூமிங் இன் அண்ட் ஜூமிங் அவுட் ஆகும். அதுதான் வந்துட்டு ஜூம் இன் பண்ணி பார்க்குற ஸ்ட்ரெயிட் மெத்தட். அதுவே நம்ம நார்மலாக அதுக்கு வந்து ஒரு டெடிகேட்டட் ஸ்பெஷல் ஹாட் கீ இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்க்ரால் வீல். ஸோ ஸ்க்ரால் வீலில் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணலாம். இப்போ செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ஸோ எதுக்குடா ரொட்டேட் பண்ணி பார்க்கணும்லாம் கேட்காதீங்க. நம்ம 3D ஆப்ஜெக்ட் பார்க்குறோம், 2D ஆப்ஜெக்ட் கிடையாது. 2Dனா வந்துட்டு லைக் இப்படி பார்க்கணும்னா இப்படியே தான் பார்த்துட்டு இருப்போம். பட் 3D அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதை ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம், பேக்கில் பார்க்கலாம், ரைட்டு லெஃப்ட் டாப்பு பாட்டம்னு எல்லா ஆங்கிள்லையுமே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கறது தான் வந்து 3Dயில் பார்க்கறது. ஸோ அப்போ அது எப்படிடா ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ரெயிட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிஸ்மோ இருக்கு இல்லையா, எக்ஸ் ஒய் இசட்னு இருக்கு. இதை வந்து ஆக்சிஸ் கிஸ்மோஸ்னு சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம இப்போ இந்த ரொட்டேஷனில் எந்த ஆக்சிஸில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம், எந்த ஒரு ஆங்கிளில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத லைக் ஒரு இமேஜ் ஆட்ட காமிக்கும். ஸோ அதில் எக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்ரண்ட்டு, அதுவே வந்து எக்ஸுக்கு பதிலாக வந்துட்டு -Xன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேக்கு, ஒய் அப்படிங்கிறது வந்து ரைட்டு, அதே வந்து இசட் அப்படிங்கிறது டாப்பு, -Z அப்படிங்கிறது வந்து பாட்டம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட்டு அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு நானே வந்து கஷ்டமாக ஆங்கிள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, இது மேலே ஹோவர் பண்ணி லைட்டாக அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணலாம். எங்கே வேணாலும் இப்படி ட்ராக் பண்ணலாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா? லைக் மேலே ஒவ்வொரு தடவையும் போய் மேலே இழுத்து ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு டெடிகேட்டட் கீ இருக்குது. ஸோ நான் ஸ்க்ரால் வீல் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஸ்க்ரால் பண்ணால் ஜூம் இன் ஜூம் அவுட், அதே ஸ்க்ரால் வீலை அழுத்துனீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மிடில் மவுஸ் பட்டன் இருக்கும். ஸோ இல்லாத மவுஸ் இருந்ததுன்னா இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ லைக் நீங்கள் வந்து வேற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெத்தட் என்ன அப்படிங்கிறதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி மிடில் மவுஸ் பட்டன் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ரொட்டேட் ஆகும். அடுத்து 3வது கேட்டகரி. ஸோ 3வது கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம ஜூம் இன் பண்ணியாச்சு, லைக் ரொட்டேட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே என்ன இன்னொரு கேட்டகரி அப்படின்னா லைக் லெஃப்டா ரைட்டா டாப்பா பாட்டமானு மூவ் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம பண்ணி பார்த்தது ஜூம் இன் ஆர் ஜூம் அவுட், இல்லைனா சுற்றி பார்த்தோம். அதில் வந்து எப்படா லெஃப்ட் ஆர் ரைட் நவுத்தி பார்க்கறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு 3வது கேட்டகரி. அதை வந்து பேனிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எப்படா பண்ணுறது அப்படின்னா, இங்கே நமக்கு ஹேண்ட் ஐக்கான் இருக்கு இல்லையா? ஸோ லைக் பூத கண்ணாடி ஐக்கானுக்கு கீழே ஒரு ஐக்கான் இருக்கும், ஹேண்ட் ஐக்கான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். லெஃப்டா ரைட்டா டாப்பா பாட்டமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து எங்கே வேணாலும் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேனிங் ஆக்சஸ். இதுக்கும் வந்து ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஹாட் கீ டெடிகேட்டடாக இருக்குது. ஷிஃப்ட் பட்டன் இருக்கு இல்லையா கீபோர்டில், ஷிஃப்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகாது, பேன் ஆகும், லெஃப்டா ரைட்டாக மூவ் ஆகும். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இப்போ நான் 3 விஷயம் சொன்னேன். ஒன்று வந்து மூவ் பண்ணுறது எப்படி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுறது எப்படி, இன்னொன்று ஜூம் பண்ணுறது எப்படி. இது 3 விஷயத்துலையுமே வந்து நான் ஒரு காமனாக சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா வந்துட்டு மிடில் மவுஸ் பட்டனை பற்றி சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி நான் பழைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மிடில் மவுஸ் பட்டன் வந்து ரொம்ப முக்கியம் 3D மாடலிங் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வந்து ரொம்ப முக்கியமானு கேட்டிங்க அப்படின்னா வந்து அஃப்கோர்ஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா வந்து முக்கியம் தான். இல்லை எனக்கு வந்துட்டு என்கிட்ட மிடில் மவுஸ் பட்டன் இல்லை, இப்போதைக்கு என்னால் வாங்க முடியாது, பட் நான் வந்து இப்போயே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு பிளெண்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனையும் நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ எடிட் போங்க, ஃபைலுக்கு அப்புறம் எடிட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள்.
ப்ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்புட் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும். இன்டர்ஃபேஸ், தீம்ஸ், இதெல்லாம் அஃப்கோர்ஸ் இதில் தான் நீங்கள் போயிட்டு தீம்ஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா வந்து இன்புட் வேறு ஏதாவது ஷார்ட்கட் மாற்றுறேன் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே இதில் பண்ணிக்கலாம். ஆட் ஆன்ஸ் எல்லாமே இதில் தான் பண்ணுவீங்க. இதை பற்றி டெடிக்கேட்டாக நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ இப்போ இதில் இன்புட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைக் ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எமுலேட் 3 பட்டன் மவுஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த செக் பாக்ஸ் இருக்குது. அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. இந்த எமுலேட் 3 பட்டன் மவுஸ் ஆப்ஷனை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது என்ன ஆப்ஷன் கிடைக்குதோ, லைக் என்ன எஃபெக்ட் கிடைக்குதோ அதே எஃபெக்டை அந்த மவுஸ் இல்லாமல், லைக் மவுஸே இல்லாமல் கூட ட்ராக் பேடில் கூட நீங்கள் அந்த எஃபெக்டை எடுக்கலாம். எப்போ அப்படின்னா கீபோர்டில் ஆல்ட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை அழுத்தி பிடிச்சிட்டு நார்மலாக லெஃப்ட் கிளிக் பண்ணுவோம்ல, அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் கேட்டகரிக்கான ரொட்டேட்டை வந்து பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட்டையும் ஷிஃப்ட்டையும் அழுத்தி பிடிச்சிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா மூவ் ஆகும். அதுவே ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ட்டையும் கண்ட்ரோலையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அழுத்தி பிடிச்சிட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து மவுஸ் இல்லாமல், இல்லைனா வந்து மிடில் மவுஸ் பட்டன் இல்லாமல் இருக்க ஒரு மவுஸ் அந்த மாதிரி இருக்கும்போது எப்படிதான் வந்துட்டு 3D நேவிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அது இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்து இந்த மாதிரி கிஸ்மோவை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3D நேவிகேஷனை பற்றி மட்டும் தான் பார்த்துருந்தோம். எஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். இதை வந்துட்டு நான் லைக் இன்னொரு கான்செப்ட் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா வந்து டைம் லென்த் அதிகமாக போயிடும் அப்படிங்கிறக்காக தான் வந்து நான் அந்த வீடியோ வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா வந்து டிஸ்லைக் பண்ணுங்கள். இதுக்கு மேலே ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் படித்து அதை ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அன்டில் தென் டாடா பை.